வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் உங்க எஸ்கே. என்ன பாக்குறீங்க? புரியுது. என்னடா எப்போதும் 2 பேர் 3 பேர் கூட வந்து பேசுவானே, இப்ப தனியா வந்து பேசுறானேன்னு தானே பாக்குறீங்க. அட ஆமாங்க, நேற்று நைட்டு ஓடிடியில் என் தலைவன் படம் பார்த்தேன். பார்த்த உடனே இவங்களுக்கு ஃபோனா போட்டு வாங்க வீடியோ பண்ணலான்னு கூப்பிட்டா, அதெல்லாம் வர முடியாது போடான்ட்டாங்க. அது கூட பரவாயில்லைங்க, நீங்களாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டாங்க. அதான் நான் உடனே நோ ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பகைச்சிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு இந்த படத்துக்கு நானே தனியா வீடியோ போட்டு அந்த வீடியோ பல வியூஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப்னு அள்ளி குமிச்சு அவங்க முன்னாடி நான் யாரு, என் தலைவன் யாருன்னு காட்டுறதுக்கு உங்க ஹெல்ப் வேணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இப்படி மூச்சு விடாம பேசுற அளவுக்கு அப்படி என்ன படம், யார் ஹீரோன்னு தானே பாக்குறீங்க? வேற யாருங்க, கடமாஸ் குளோபல் லைன், நம்ம பாலையா மூவி தான். டக்கு மகாராஜா. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற ரிச்சான ஃபேமிலியில ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தை மேல அவங்க எல்லாருமே ரொம்ப பாசமா இருக்காங்க. இப்போ அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில இருந்து அவங்கள காப்பாற்ற வரவர் தான் நம்ம பாலையா. அவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம், அவர் அந்த குடும்பத்தை எப்படி காப்பாத்தினார், அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. பொதுவா பாலையா அவங்க படங்களை பார்க்குறவங்க 2 விதமா இருப்பாங்க. ஒன்று, அவர் படத்தை ட்ரோல் பண்றதுக்காகவே போய் பார்ப்பாங்க. இன்னொன்று, உண்மையிலேயே அவருடைய மாஸ் மசாலாவான டெம்ப்ளேட் படங்களை விரும்பி பார்க்குறவங்களா இருப்பாங்க. ட்ரோல் பண்றவங்களுக்கு இந்த படங்கள்லாம் எப்படி விரும்பி பார்க்குறாங்கன்னு தோணும். அதே சமயம் விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படங்கள்லாம் எதுக்கு ட்ரோல் பண்றாங்கன்னு தோணும். அது அவங்களோட விருப்பம், அவங்க ரசனை. இன்ஃபேக்ட் நானும் இந்த படத்தை ட்ரோல் பண்றதுக்காக தான் போய் பார்த்தேன். ஆனா என்னால ட்ரோல் பண்ண முடியலை. அதுக்காக தான் இந்த வீடியோ. பழைய படங்கள்னாலே எப்படி இருக்கும், பழைய கதை. அந்த கதையை நம்ம பல படங்கள்ல பார்த்துருப்போம். அந்த கதையில அவரை நார்மல் மனுஷனா தான் காட்டியிருப்பாங்க. ஆனா அவர் பண்ற ஒரு விஷயமும் சூப்பர் ஹீரோக்கே டஃப் கொடுக்குற வகையில இருக்கும். எப்படின்னா, நம்ப முடியாத ஃபைட் சீனு, 4 பாட்டு, அவரையே சுற்றி சுற்றி வர காதலி, படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் அவர்கிட்டயே அடி வாங்குற வில்லன், இந்த மாதிரி டெம்ப்ளேட்டா தான் இருக்கும். ஆனா இந்த படம் முழுக்க முழுக்க அந்த மாதிரி இல்லை, லைட்டா இருக்கும். இன்ஃபேக்ட் அவருடைய முந்தைய படமான பகவத் கேசரியுமே அவருடைய டெம்ப்ளேட்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு தான் இருந்துச்சு. இந்த படத்துலையும் கதையா பழசா இருந்தாலும் அதை அவங்க விஷுவலா சொன்ன விதம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதுக்கு காரணம் நம்ம கோலிவுட் கேமராமேன் ஜெயிலர் டாக்டர் பண்ண விஜய் கார்த்திக் அவங்களுடைய சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா படத்தோட விஷுவல்ஸை பார்க்க செம கிளாஷாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பாலையா படங்கள்ல அப்படி பார்த்ததே கிடையாது. அவங்க யூஸ் பண்ண காஸ்டியூம் கலர்ஸாக இருக்கட்டும், படத்தோட கலர் பேலட்டாக இருக்கட்டும், ஒரு பில்டப் ஷாட்ஸாக இருக்கட்டும், மாஸ் எலிவேஷன் ஷாட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பாலையா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாரும் ரசித்து பார்க்குற வகையில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பக்கப்படமா தமனோட மியூசிக்குமே செமையாக இருந்துச்சு. குறிப்பாக தீ மியூசிக்கு பங்கமாக இருந்துச்சு. என்ன, இந்த சரத்குமாரோடைய பழைய படம் அரசு இருக்குல்ல, அதுல இருந்து தான் ஒரு பாட்டை சுட்டு போட்டிருந்தாரு. என்ன பாட்டுன்னு தானே கேக்குறீங்க? மல்லிகை மல்லிகை பந்தலே அடி மணக்கும் மல்லிகை பந்தலே என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாலே. அடுத்ததா ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக தான் இருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்மளால ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆனால் படம் போரே அடிக்காது, கடைசி வரைக்கும் என்டர்டெய்னிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆக்டிங் வைஸ் நம்ம பாலையா வழக்கம் போல் செம மாசா பண்ணியிருந்தாரு. அதுவும் அந்த தீ மியூசிக், அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே அவங்கவுங்க போர்ஷனை ஓகேவா பண்ணியிருந்தாங்க. என்ன, அனிமல் படத்தில் நடித்த வில்லனை கூட்டிகிட்டு வந்து இந்த படத்தில் கொஞ்சம் மொக்க பண்ணியிருந்தாங்க. அதுதான் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஓவராலாக இந்த டக்கு மகாராஜா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பார்க்குறவங்களோட ரசனையை பொறுத்து மாறும். மொக்கையாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் மொக்கையாக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். எனக்கு இந்த படம் என்டர்டெய்னிங்காக தான் இருந்துச்சு.